Assalamu alaikum, dear students. Right. Right. Now let's see understanding helping verbs. Right. இப்போ ஹெல்பிங் வேர்ப்ஸ்ன்னு சொல்றதுக்கு முதல்ல இப்போ நாங்கள் வேர்ப்ஸ்ன்னு சொல்லி எடுத்தோம்னா வேர்ப்ஸில் நாங்கள் மெயினாக நாங்கள் எக்ஷன் வேர்ப்னு சொல்லி ஒரு வகையை எடுப்போம். அது மாதிரி ஹெல்பிங் வேர்ப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையை எடுப்போம். அது மாதிரி மாடல் வேர்ப்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான வேர்ப்ஸ் எடுப்போம். ஸோ அந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் மாடல் வேர்ப்ஸ் ரெண்டுமே எக்ஷன் வேர்புக்கு ஹெல்ப்பாக இருக்கும். You all know you would have studied in your school days as verb 1, verb 2, verb 3, verb ing, verb s. Likewise you would have studied. நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ல. ஸோ அந்த விஷயங்களை நாங்க எந்த விதமான இதுக்குள்ள சப்ஜெக்டுக்கூட நீங்க யூஸ் பண்றங்கிற விஷயத்தை தான் நாங்க என்ன செய்ய போறோம் இப்ப பார்க்க போறோம். ஸோ சம்டைம்ஸ் யூ குட் ஹேவ் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ். நீங்க வந்துட்டு மிஸ்டேக் விடுவீங்க, அது மாதிரி அதை பொருட்படுத்த மாட்டீங்க. பட் என்ன செய்யணும், நாங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது எங்களோட கடமையா இருக்கு. ரைட். ஸோ அந்த அடிப்படையில யூ குட் see here we can call them subjects. ஸோ சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லக்கூடியது ஒரு வசனத்துல நாங்க என்ன செய்வோம், எழுவாயா பயன்படுத்துவோம். யூ ஆல் நோ தட், ரைட்? நாங்க இதுல வந்து சப்ஜெக்டா நாங்க எடுத்தோம்னு சொன்னா ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட். நாங்க 3 விதமா என்ன செய்வோம், அவங்கள பிரிப்போம். இப்போ ஐ, யூன்னு சொல்லக்கூடியதை தனியா நாங்க பிரிப்போம். வி, தே, ஹி, ஷி, இட்டுங்கிறத நாங்க என்ன செய்வோம், வேறையா பிரிப்போம். அப்படி பிரிக்கும் போது நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஹெல்பிங் வேர்ப்ஸ்ல நாங்க 3 விதமான ஹெல்பிங் வேர்ப்ஸ் இருக்காங்க. டூ வேர்ப்ஸ், பி வேர்ப்ஸ், ஹேவ் வேர்ப்ஸ்ன்னு சொல்லி 3 விதமா வேர்ப்ஸ் இருக்கு. ஸோ அதுல டூ வேர்ப்ஸ், பி வேர்ப்ஸ், ஹேவ் வேர்ப்ஸ் இந்த 3யுமே நாங்க ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துவோம். ஒவ்வொரு ஹெல்பிங் வேர்புக்கு என்ன செய்வோம், ஒவ்வொரு ஹெல்பிங் வேர்பையும் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்க பயன்படுத்துவோம். இப்ப நாங்க டூ வேர்ப்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா டூ வேர்ப்ஸ்ல எங்களுக்கு 3 வேர்ப்ஸ் இருக்கு. டூ, டஸ், டிட்னு சொல்லக்கூடிய 3 பேர் இருக்காங்க. ஸோ அந்த வேர்ட்ஸை நாங்க ஐங்கிற சப்ஜெக்டுக்கு பயன்படுத்த இருந்தா ஐ டூன்னு சொல்லி பயன்படுத்துவோம். ஐ டூ, யூ டூ, வி டூ, தே டூ. பட் நாங்க ஹீக்கு நாங்க யூஸ் பண்ண போறோம் சொன்னா டஸ் என்று சொல்லி பயன்படுத்துவோம். அப்ப ஹி டஸ், ஷி டஸ், இட் டஸ் என்று சொல்லி பயன்படுத்தும். ஸோ நாங்க வேர்ப் 1, வேர்ப் எஸ்ன்னு சொல்லி சொல்லும் போது எக்ஸாம்பிள் பிளேன்னு சொல்லக்கூடிய வேர்ப் எடுத்தோம்னு சொன்னா பிளே, பிளேட், பிளேட், பிளேயிங், பிளேஸ். அப்ப இந்த பிளேஸ்ன்னு சொல்லக்கூடியது வேர்ப் எஸ். இப்போ இன் எக்ஸாம்பிள் ஐ பிளேன்னு சொன்னா ஹி பிளேஸ். ஐ ரீட்னு சொன்னா ஹி ரீட்ஸ். ஐ ரைட்னு சொன்னா ஹி ரைட்ஸ் சொல்லி நாங்க என்ன செய்வோம், வேர்ப் எஸ் பயன்படுத்தும். இஸ் தட் ஓகே? கிளியர்? ஓகே சார். ரைட். அதே மாதிரி நாங்க இந்த டிட்னு சொல்லக்கூடியதை நாங்க பாஸ்ட்டுக்கு தான் பயன்படுத்துவோம். அப்ப நாங்க ப்ரெசென்ட்ல நாங்க டூன்னு சொல்லி பயன்படுத்துவோம், பாஸ்ட்ல நாங்க டிட்னு பயன்படுத்துவோம். அப்ப ஐ டிட், யூ டிட், வி டிட், ஹி டிட், ஷி டிட் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நாங்க டிட்னு சொல்லி தான் பயன்படுத்துவோம். ஸோ அதை நாங்க சிம்பிள் ப்ரெசென்ட்ல நாங்க டூவையும் டஸ்ஸையும் பயன்படுத்துவோம், சிம்பிள் பாஸ்ட்ல டிட்டை பயன்படுத்துவோம். ரைட். அதே மாதிரி நாங்க அப்படியே பி வேர்ப்ஸுக்கு வந்தோம்னு சொன்னா பி வேர்ப்ஸ்ல எங்களுக்கு 3 விதமா இருப்பாங்க. ஒன்று ப்ரெசென்ட்ல பயன்படுத்தக்கூடிய பி வேர்ப்ஸ், பாஸ்ட்ல பயன்படுத்தக்கூடிய பி வேர்ப்ஸ், கண்டினியூஸ்ல பயன்படுத்தக்கூடிய பி வேர்ப்ஸ் சொல்லி 3 விதமா இருப்பாங்க. ஸோ இதுல வந்துகிட்டு நாங்க ஐக்கு நாங்க ப்ரெசென்ட்ல சொல்ல போறோம்னு சொன்னா ஐ ஆம்னு சொல்லி பயன்படுத்துவோம். இப்போ ஐ ஆம் அதுக்கு நாங்க பயன்படுத்துற வேர்ப் ஐஎன்ஜி இருக்கு. நீங்க வேர்ப் டூ வேர்ப்ஸுக்கு நீங்க வந்துட்டு வேர்ப் 1 நீங்க பயன்படுத்துவீங்க. எப்படின்னு கேட்டா ஐ டூ பிளே, யூ டூ பிளே, தே டூ பிளே, ஹி டஸ் பிளேன்னு சொல்லி வரும். ஸோ அதை நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா பாஸ்ட்டுக்கு பயன்படுத்தக்குள்ள ஹி டிட் பிளே, ஐ டிட் பிளேன்னு சொல்லி பயன்படுத்தும். ஸோ அதை மாதிரி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஐ ஆம் பிளேயிங், யூ ஆர் பிளேயிங், வி ஆர் பிளேயிங், தே ஆர் பிளேயிங், ஹி இஸ் பிளேயிங் சொல்லி பயன்படுத்தும். ஸோ அதே மாதிரி நாங்க பி வேர்ப்ஸுடைய பாஸ்டை நாங்க பயன்படுத்தும். ஐ வாஸ் பிளேயிங், யூ வர் பிளேயிங், வி வர் பிளேயிங், ஹி வாஸ் பிளேயிங் சொல்லி பயன்படுத்தும். அதே மாதிரி நீங்க ஹேவ் வேர்ப்ஸை பாத்தீங்கன்னு சொன்னா ஹேவ் வேர்ப்ஸ் கூட வேர்ப் 3. ஸோ டூ வேர்ப்ஸ் கூட நாங்க வேர்ப் 1ஐயும், பி வேர்ப்ஸ் கூட வேர்ப் ஐஎன்ஜியையும், ஹேவ் வேர்ப்ஸ் கூட வேர்ப் 3ஐயும் பயன்படுத்தும். எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் பிளேட். இப்போ பிரேக்னு சொல்லக்கூடிய வேர்ப் 3ஐ நாங்க எடுத்தோம்னு சொன்னா broken,
அப்ப ஐ ஹாவ் broken. ஈட்டுன்னு சொல்லக்கூடியதுக்கு verb 3 எடுத்தீங்கன்னு சொன்னா eaten. அப்ப ஐ ஹாவ் eaten, யூ ஹாவ் eaten, he நாங்க ஹேஸ்ன்னு பயன்படுத்துவோம். ஸோ நாங்க ஐ ஹாவ்ன்னு சொன்னா he has சொல்லி பயன்படுத்துவோம். ஹேடுன்னு சொல்லக்கூடிய நாங்க பொதுவாக பயன்படுத்துவோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே உண்டுதான். எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒன்றாதான் நாங்க என்ன செய்வோம், பயன்படுத்துவோம். அப்ப ஐ ஹேட் ஈட்டன், வி ஹேட் ஈட்டன், he had ஈட்டன் சொல்லி பயன்படுத்தும். ரைட்? இஸ் தட் கிளியர்? Is that okay, students? Yes, sir. ரைட். இப்ப அடுத்த விஷயம் ப்ரோக்ரஸிவ்னு சொல்லக்கூடிய கண்டினியூஸுக்கு நான் பயன்படுத்துறது. இதே நாங்க கண்டினியூஸுக்கு பயன்படுத்தினாலும், பி வேர்ப்ஸ்ங்கிறத கண்டினியூஸுக்கு பயன்படுத்தினாலும் ஸ்பெசிஃபிக்கா நாங்க பீன்னு சொல்லக்கூடிய வேர்பையும் பீன்னு சொல்லக்கூடியதையும் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்காக பயன்படுத்துவோம். பீன்னு சொல்லக்கூடியதை ஃபியூச்சர் கண்டினியூஸுக்காக பயன்படுத்துவோம். ஸோ இந்த வில்லோட நாங்க பியை பயன்படுத்தி நாங்க ஃபியூச்சரை உருவாக்குவோம். ஐ வில் பி பிளேயிங் சொல்லி சொல்லுவோம். ஐ வில் பி பிளேயிங் என்று சொல்லுவோம். ஹீ வில் பி பிளேயிங், ஷீ வில் பி பிளேயிங், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நாங்க வில்ல பயன்படுத்துவோம். அது மாதிரி வில் போட்டுதான் நாங்க என்ன செய்வோம், பீன்னு சொல்லி பயன்படுத்துவோம். இந்த பீன்னு சொல்லக்கூடியது நாங்க பெர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு பயன்படுத்துவோம். எப்படின்னு சொல்லிட்டா நாங்க ஹேவோட பயன்படுத்துவோம். அப்ப ஐ ஹாவ் பீன் பிளேயிங் சொல்லி பயன்படுத்துவோம். ஸோ அது மாதிரி ஃபியூச்சருக்கு நாங்க பயன்படுத்துறது வில்லுங்கிற மாடல் வேர்பை நாங்க பயன்படுத்துவோம். இப்போ இன் எக்ஸாம்பிள் சிம்பிள் ஃபியூச்சருக்கு நாங்க ஐ வில் பிளேன்னு சொன்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஐ வில் பி பிளேயிங், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் ஐ வில் ஹாவ் பிளேட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஐ வில் ஹாவ் பீன் பிளேயிங் சொல்லி வரும். ஸோ நீங்க அப்படியே சப்ஜெக்ட் லிஸ்ட் சென்டென்ஸ் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்கிற எல்லாத்தையுமே நாங்க பயன்படுத்தி தான் சென்டென்ஸை நாங்க உருவாக்கும். இப்போ சிம்பிள் ப்ரெசென்ட்டுக்கு நாங்க உருவாக்கினா என் எக்ஸாம்பிள் ஐ பிளே, ஐ பிளேட், ஐ வில் பிளே, ஐ ஆம் பிளேயிங், ஐ வாஸ் பிளேயிங், ஐ வில் பி பிளேயிங், ஐ ஹாவ் பிளேட், ஐ ஹேட் பிளேட், ஐ வில் ஹாவ் பிளேட், ஐ ஹாவ் பீன் பிளேயிங், ஐ ஹேட் பீன் பிளேயிங், ஐ வில் ஹாவ் பீன் பிளேயிங் சொல்லி வரும். ஸோ நாங்க ஏன் இந்த ஹேடோட பீன் ஹேவோட நாங்க பீன் பயன்படுத்துறேன்னு கேட்டா பி வேர்பினுடைய வேர்ப் 3 வந்துகிட்டு பீன் சொல்லி வரும். ஸோ அதனால நாங்க ஹேவோட பி பயன்படுத்தலாம், பீன் தான் பயன்படுத்தலாம். ஸோ ஐ ஹாவ் பீன் பிளேயிங் சொல்லி வரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நாங்க சென்டென்ஸ் எல்லாம் நான் குரூப்ல சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க வந்துட்டு அதை பார்த்து கொள்ளலாம். ஏற்கனவே நான் கிளாஸஸ் ஸ்டார்டிங்லேயே அதை பற்றின விஷயங்களை சென்டென்ஸ்களில் நாங்கள் ஏற்கனவே சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நான் என்ன செய்கிறேன், இதை உங்களுக்கு வழங்கப்படுத்திருக்கேன். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ இன் த குரூப் அண்ட் வி கேன் டிஸ்கஸ். ரைட்? இஸ் தட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? தட் ஓகே? Okay. ரைட், ஓகே. இன்ஷால்லா நாங்கள் describing a person பார்த்தோம் இன்னைக்கு. ஸோ யூ could have understood and அதே ஏதும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ மே ஆஸ்க். ரைட்? இன்ஷால்லா. So they are the things today and assalamu alaikum, good evening, வணக்கம் and ஐபவான். See you all. நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துக்கிட்டு Thursday நடக்கும். ரைட்? அஸ்ஸலாமு அலைக்கும். Alaikum assalam.